தெலங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மே 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 72வது உலக அழகி போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக தெலங்கானா பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டசபை கூடியதும் உலக அழகி போட்டிக்கு பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவர் கே.டி. ராமாராவ், எங்கள் ஆட்சியில் ஹைதராபாத்தில் ஃபார்முலா கார் பந்தயம் நடத்த 46 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தவறாக தெரிந்தது. இதற்காக எங்கள் மீது வழக்கும் போட்டனர். ஆனால் உலக அழகி போட்டியை நடத்த 200 கோடி ரூபாயை காங்கிரஸ் அரசு தற்போது ஒதுக்கியுள்ளது. இது சரியா? இதெல்லாம் என்ன நியாயம்? இதுகுறித்து ராகுல் காந்தி விளக்க வேண்டும் என்று விமர்சித்துள்ளார். 71,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை, சம்பளம் வழங்க பணம் இல்லை, அகவிலைப்படி கொடுக்க முடியவில்லை என முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டசபையில் தெரிவித்தார். தற்போது அழகி போட்டியை நடத்த மட்டும் எப்படி பணம் வந்தது? காங்கிரசின் தவறான அணுகுமுறைகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைப்பதாக விமர்சித்துள்ளார்.